பாஜகவுடைய அதே பிரச்சார வாசகம் தான் தந்தை பெரியாரை எதிர்த்த வாசகங்கள். சரி, அவரோட மண்ணிலேயே போயிட்டு தந்தை பெரியாரை எதிர்த்த வாசகங்களை அவர் சொல்றாரு. அப்போ பாஜக ஓட்டு அவருக்கு உயர்ந்திருக்குமா, உயர்ந்திருக்காதா? ஓகே. பாஜகவோட அவர் மறைமுக கூட்டணியா இல்லையா? பாஜகவின் வேட்பாளராக தானே அவர் நின்னாரு. பாஜக காரங்க கூட இந்த அளவுக்கு பெரியார பேசியிருக்க மாட்டான். அதை விட மோசமா பேசினாரு. பெரியார் மண்ணு பாப்பான், எல்லாரையும் சமமாக பாப்பான் அப்படிதான் பேசினார். அவர் பேசாத மொழிகளே கிடையாது. ஃபில்த்தி லாங்குவேஜஸ், அது பல விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாரு. அப்போ சீமான் தனி ஆள் இல்லைங்க, பாஜக வேட்பாளர். அவரு பாஜக நிக்காத இடத்துல பாஜக வேட்பாளர். ரெண்டாவது, திமுக எதிர்ப்பை முன்மொழிகிறாரு, திமுகவை மிக மோசமா விமர்சிக்கிறார் அவரு. அப்போ அவரு அதிமுக வேட்பாளர். அதிமுக ஒரு திட்டமிட்டு இறங்கி இருக்காரு. அதிமுக அதே போன்று பாஜக வாக்குகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிற அடிப்படையில தான் செயல்பட்டு இருக்காருன்றீங்க. ஆமா, ஆனா வரலையே ஐயா. நீ டெபாசிட்டே வாங்கலையே ஐயா. டெபாசிட்டுக்கு இன்னும் 2000 வாக்குகள் வரணும்ல. நீ டெபாசிட்டே வாங்கலையே. இந்த பொசிஷன்ல வேற ஏதாவது ஒரு கட்சி நின்றுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொசிஷன்ல வேற ஏதாவது ஒரு கட்சி நின்னா அவங்க நிறைய வாக்குகள் வாங்க. அப்போ இந்த தொகுதியில இயல்பா ஒரு 50-60,000 அதிமுக வாக்குகள் இருக்கு. அந்த அதிமுக வாக்குகள் எங்க போச்சு? யாருக்கு போச்சு? அண்ணன் சீமானுக்கு வரலையே. சீமான் அண்ணன் அதிமுக நம்பலையே.